இத்தாலியர்கள் தங்கள் மொழியை இசைமொழி என்று கூறுவார்கள். ஆங்கிலேயர்கள் தங்கள் மொழியை வணிக மொழி என்று சொல்வார்கள். பிரெஞ்சு மொழி பேசக்கூடியவர்கள் தங்கள் மொழியை காதல் மொழி என்று சொல்வார்கள். உருது மொழி பேசக்கூடியவர்கள் தங்கள் மொழியை கவிதை மொழி என்று சொல்வார்கள். தமிழர்களாகிய நாம் மட்டும்தான் தமிழை தாய்மொழி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தமிழுக்கு முதல் வணக்கம். நடுவர் அவர்களே, நெல்லை ஜெயந்தா அவர்களுடைய கவிதையை இந்த அரங்கத்தில் நான் பொருத்தி பார்க்க போகிறேன். அழகி போட்டியில் ஒரு ஐஸ்வர்யா ராய், ஜீன்ஸில் 2 ஐஸ்வர்யா ராய், இங்குதான் பார்க்கிறேன் அரங்கமெல்லாம் ஐஸ்வர்யா ராய்கள். அதனால என்ன, எங்க ஆம்பளை பிள்ளைங்க மட்டும் என்ன மட்டமா என்ன? இதுவரை இருக்குடா உனக்கம். இதுவரை மன்மதன் பிறந்த ஊர் மாயவரம் என்றுதான் நினைத்தேன். இன்றுதான் தெரிந்தது அது இங்கே இருக்கக்கூடிய ஊற்றங்கரை என்று. பிறக்க சிறப்பு திருவாரூர், இறக்க சிறப்பு காசி, சொல்ல சிறப்பு மதுரை, கேட்க சிறப்பு அவிநாசி, தீர்த்தமாட சிறப்பு வேதாரண்யம், நினைத்தாலே சிறப்பு திருவண்ணாமலை, வந்தாலே சிறப்பு ஊற்றங்கரை. காதலர்கள் விளையாடும் இடம் கடற்கரை, பெண்களின் கரங்கள் விளையாடும் இடம் அடுப்பங்கரை, தமிழர்கள் விளையாடும் இடம் ஆற்றங்கரை, தனி தமிழ் விளையாடும் இடம் ஊற்றங்கரை. நடுவர் அவர்களே, காபி குடிச்சிட்டீங்களா? உங்களை பாராட்டாம இந்த பட்டிமன்றத்துக்குள்ளே நான் போக மாட்டேன். ஆடும்போது மயில் அழகு, பாடும்போது குயில் அழகு, குதிக்கும் போது மான் அழகு, கொதிக்கும் போது பால் அழகு. இந்த பட்டிமன்றத்திலேயே நீங்களும் நானும் தான் பேரழகு. இதெல்லாம் எங்கள் வீட்டில் சொல்லலாமா? அவ வீட்டில் இவளெல்லாம் சொன்னால் எப்படி சந்தோஷமாக இருக்கும். உங்கள் மூஞ்ச பாடுறான்னுவா. ஆமாம், முகத்தை கூட சொல்கிறதில்ல, உங்கள் அப்பா மூஞ்ச பாடுறான்னுவா. சொல்லுங்கம்மா. ஆனால் நடுவர் அவர்களே, ஒரு கோவிலை திறந்தால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு சர்ச் திறக்கப்பட்ட, ஒரு தேவாலயம் திறக்கப்பட்டால் கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு மசூதி திறக்கப்பட்டால் இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு கல்விக்கூடம் திறக்கப்பட்டால் கடவுளுக்கே மகிழ்ச்சி என்று தெரிந்ததனால்தான் நம்முடைய சந்திரசேகரன் ஐயா அவர்கள் இப்படி ஒரு அற்புதமான கல்வி நிலையத்தை தொடங்கி இருக்கிறாங்க. கவிதா, 10 வயசு வரைக்கும் மதர் சொல்கிறத கேட்கணும், 20 வயசுக்கு மேலே ஃபிகர் சொல்கிறத கேட்கணும், 40 வயசுக்கு மேலே சுகர் சொல்கிறத கேட்கணும். என்ன பிரச்சனையில் எங்கள் பசங்க இருக்காங்க. நம்முடைய நடிகர் பார்த்திபன் அவர்கள் மிக அற்புதமாக இன்றைய நிலையை படம் பிடித்து காட்டுவார். வாக்காளர் அனைவருக்கும் வாக்குறுதி அல்வா, ஆட்சிக்கு வந்தவுடன் 5 வருஷம் அல்வா, பிறந்தவுடன் குழந்தைக்கு வாயில் ரப்பர் முதல் அல்வா, இறந்த பிறகு போடுவார்கள் வாய்க்கரிசி கடைசி அல்வா. பேரழகி நீதான்னு நீ அவளுக்கு கொடுப்ப அல்வா, உன்னை விட ஒருவன் கிடைத்தால் அவள் உனக்கே கொடுப்பாடா அல்வா. பசிக்காத பிள்ளையாருக்கு படைக்கிறீர்கள் பால் அல்வா, பசியால் அழுகிற குழந்தைகளுக்கு பால் கொடுக்காத நாடல்லவா. இங்கு சர்க்கரை நோய்தான் அதிகமடா, ஏனென்றால் இது அல்வா கொடுக்கிற தேசமடான்னு அவ்வளவு அழகா இன்றைய நிலையை நடிகர் பார்த்திபன் எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கு பசங்களுக்கு போராட்டமான்னு தெரியாது, வாத்தியார்களுக்கெல்லாம் பெரிய போராட்டம். வாத்தியாருக்கெல்லாம் கொஞ்சம் கை தட்டி வைங்களேன். இதுக்கு ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று இந்த மாணவர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே ஓடக்கூடிய 400 குழந்தைகளில் எது தன்னுடைய குழந்தை என்று ஒரு தாய்க்கு தெரியும். பள்ளிக்குள் ஓடி வருகிற 3000 குழந்தைகளும் என்னுடைய குழந்தைதான் என்று ஆசிரியருக்கு தெரியும்.
ஆனால் இன்னைக்கு வாத்தியார் நிலைமை எப்படி இருக்குது? பையன் ஒரு போராட்டத்தில் இருக்கிறான். பிறப்பு ஒரு முறை, இறப்பு ஒரு முறை. இந்த பரீட்சை மட்டும் எத்தனை முறைடா? அவன் பிரச்சனை அவனுக்கு. அன்றைக்கி ஒரு பையன் கணக்கு பரீட்சை நடுவரவர்களே உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். நான் கேட்டேன், ஏன்டா பரீட்சை எழுதாமல் உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க? நீங்கள் தானே மேடம் சொன்னீங்க போடுற ஸ்டெப்புக்கெல்லாம் மார்க் இருக்குன்னு. ஒருத்தன் பள்ளிக்கூடத்துக்கே வர்றதில்ல நடுவரவர்களே. வந்தான் ஒரு நாள். நான் கேட்டேன், என்னடா அது பள்ளிக்கூடத்துக்கே வரமாட்டேங்கிற? டக்குன்னு அஜித் ஃபோட்டோவை எடுத்து காமிச்சான். என்னடா பள்ளிக்கூடத்துக்கே வரமாட்டேங்கிற, வந்து ஒரு நடிகரோட ஃபோட்டோவை எடுத்து காட்டுறேங்கிறேன். அவன் சொல்கிறான், எங்கள் அம்மா தான் சொன்னாங்க அப்பப்போ ஸ்கூலுக்கு போய் தலையை காட்டிட்டு வான். வாழ்க்கையே அவனுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. வலியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும். ஒளியோடு போராடினால்தான் ஒரு கல் சிலையாக முடியும். விண்ணோடு போராடினால்தான் ஒரு மழைத்துளி நீராக முடியும். மண்ணோடு போராடினால்தான் ஒரு விதை மரமாக முடியும். இருளோடு போராடினால்தான் ஒரு புழு வண்ணத்து பூச்சியாக முடியும். வாழ்க்கையோடு போராடினால்தான் நாம் வரலாறு படைக்க முடியும்னு இந்த பசங்களுக்கு தெரியும். அதனால அவன் சிரமத்திலேயே இருக்கிறான். நடுவர் அவர்களே, உலகத்திலே யார் சிறந்த தியாகின்னு நினைக்கிறீங்க? தியாகி 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 திருமணமான அத்தனை ஆண்களும் தியாகி தான்மா. அதுலேயும் சிறந்த தியாகி யார் தெரியுமா? நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எங்கள் மாமாட்ட சொன்னேன், என் வீட்டுக்கார்ட்ட, மாமா உங்களை நீங்கள் பெண் பார்க்க வந்தப்ப வெக்கத்தால் பார்க்காமையே இருந்து கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னனே, நான் தான் தியாகின்னு. அவர் சொன்னார், உன்னை பார்த்த பிறகும் சரின்னு சொன்னனே, நான் தாண்டி தியாகி. நேற்று வேர்க்க விறுவிறுக்க ஓடி வர்றார் நடுவர் அவர்களே ஆஃபீஸ்லேருந்து. ஏன் அப்படி ஓடி வரீங்க? என்ன அப்படின்னு. ஒரு தெருனா என்னை துரத்துச்சிரி அப்படின்னார். நீங்கள் வீரர் இல்லையா, என்ன பண்ணீங்கன்னு. திரும்ப துரத்து விட வேண்டியதானே. துரத்து விட்டேன்டி. கல்லை விட்டு இருந்தீங்களா? ஓ ஆதார் அட்டையை எடுத்து காட்டினேன், ரிவர்ஸ்லேயே ஓடிருச்சே அப்படின்றார் மனுஷன். நடுவர் அவர்களே, இந்த உலகத்திலிருந்து என்ன கொண்டு போகிறோம், என்ன கொண்டு போகிறோம் அப்படின்னு வசனம் நான் போய் ஒரு நாள் வகுப்பில் அப்படி சொன்னேன். ஒரு பையன் சொன்னால், வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஆதார் கார்டு கொண்டு போகிறோம். ஆதாரா? எப்படிறான்னு. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேர ஆதார். அவன் சிரமங்களை எப்படியெல்லாம் கடக்கிறான் பாருங்க. என்ன சிகரங்களை அப்படியே தொடுறான். அது கூட பரவாயில்ல, நயன்தாராவை பற்றி வள்ளுவர் சொல்லி வச்சிருக்கிறாருண்டோம். இவ்வளவு ரசிகர்களா நயன்தாராவுக்கு? நானும் பார்க்க கொஞ்சம் நயன்தாரா மாதிரி இல்லைன்னு சொல்ல வந்தேன், அதிர்ச்சி அடையாது. நடுவர் அவர்களே, டேய் நயன்தாரா இப்போ பிறந்ததுடா, வள்ளுவர் எப்போ பிறந்தாருங்கிறேன். அவன் சொல்கிறான், நீங்கள் தானே +2 பாடத்தில் சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஒரு பையன் கீழே விழுந்தா தூக்க யாருமே வரமாட்டாங்க, ஆனால் நயன்தாரா மாதிரி ஒரு பொண்ணு கீழே விழுந்தா உடனே அத்தனை பேரும் தூக்க ஓடி வருவாங்கிறத தான் பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிதுண்டான். நான் என்ன நினைச்சேன், எப்படியாவது அந்த திருக்குறளை மனப்பாடம் பண்ணி தொலைஞ்சா பரவாயில்லன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உங்களை மாதிரி டீச்சர் வந்தா நல்லா படிப்பான். நடுவர் அவர்களே, இங்க பிள்ளைங்களை நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இப்போ தல ரசிகர்கள்லாம் கொஞ்சம் கை தட்டுங்க. தளபதி ரசிகர்கள்லாம் கொஞ்சம் கை தட்டுங்க. சரி, இப்போ தல ரசிகர்கள் சொன்னோடனே கொஞ்சம் பேர் கை தட்டினீங்க, தளபதி ரசிகர்கள் சொன்னோடனே நிறைய பேர் கை தட்டினீங்க. என்னோட ரசிகர்கள்லாம் கொஞ்சம் கை தட்டுங்க. யார் அது ஊழையிட்டது? என்னை விட ஒரு சிறந்த அழகிதான் உனக்கு வந்து வாய்க்கும். இதை விட சிறந்த அழகி உலகத்திலே கிடையாதுராப்பா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இப்பொழுது நான் ஒருவருடைய பெயரை சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் கேட்காமலேயே நீங்க கை தட்டுவீங்க. மறைந்த முன்னாள் ஜனாதிபதி, இல்லை இல்லை என்னாலும் நம் மனதில் குடியிருக்கக்கூடிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்
முடிக்கவே இல்லை பசங்க இப்படி கை தட்டுறாங்களே. அவர் அந்த ஜனாதிபதி என்கிற அந்த உயரத்தை தொடுவதற்கு எத்தனை சிரமங்களை கடந்தார் என்பதை கவிதா ஜவஹர் அவர்கள் போய் அந்த அக்னி சிறகுகள் புத்தகத்தை கொஞ்சம் அப்படி லைட்டாக, ஏற்கனவே நிறைய படிச்சிருப்பீங்க, சரி. ஆனால் இன்னைக்கு பையனோட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? காலையில் பல்ல தேய்க்கிறானோ இல்லையோ செல்ல தேய்க்கிறான். டச் ஃபோனை எடுத்து எடுத்து குடும்பத்தில் டச் இல்லாமல் போயிட்டான். நான் இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு மெசேஜ் சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறேன். நடுவர் அவர்களே, ராத்திரி 10 மணிக்கெல்லாம் உங்கள் பையன் போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறான்னா ஏதோ அசதியில் தூங்குறான்னு நினைக்காதீங்க. வசதியாக யாருக்கோ கடலை போட்டுட்டு இருக்கிறான்னு அர்த்தம். இன்றைக்கு குழந்தைகளை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிறதுனால தான் அவன் சிரமங்களில் இருக்கிறான்னு நாங்கள் பேசுகிறோம். அவனை நாங்கள் குறைச்சி சொல்லலை. அவன் சிகரங்களை தொடுவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறது என்பதை தான் நாங்கள் இங்கே பேசுகிறோம். 16 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளிடம் தயவு செய்து பைக்கை கொடுக்காதீங்க. 16 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளிடம் தயவு செய்து செல்போனை கொடுக்காதீங்க. அது நீங்களே உங்களுக்கு வைத்துக் கொள்ளுகிற ஆப்பு. அதுதான் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய சிரமங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நடுவர் அவர்களே, நான் மின்சாரம் தயாரிக்கிற அந்த அணுவாற்றல் நகரியத்திலிருந்து வந்திருக்கிறேன். ஒரு மின்சாரத்தை கண்டுபிடித்த ஒரு மனிதருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யலாம் என்றிருக்கிறேன். இந்த பல்பை கண்டுபிடிச்சது யாருமா? எல்லாம் நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. அற்புதமாக தாமஸ் ஆல்வா எடிசன்னு பதில் சொன்ன அந்த குழந்தைகள் மிகப்பெரிய அறிவாளி. ஆனால் இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் முதல்ல அந்த டங்ஸ்டன் இழையை பொருத்தி அந்த பல்பை கண்டுபிடிக்கிறாரு. அதை ஒரு பொருட்காட்சியிலே வைத்து அனைவரும் பார்க்க வேண்டும் என்று மறுநாள் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. முதல் நாள் இரவு விஐபிலாம் வந்து இப்போவே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொருவராக வருகிறார்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னோடு இருக்கக்கூடிய ஒரு இளைஞரை அழைத்து போய் அந்த பல்பை கொண்டு வந்து காட்டு என்று சொல்லுகிற போது ஒவ்வொரு முறையாக கொண்டு வரான், காண்பிக்கிறான், திரும்ப கொண்டு போய் வைக்கிறான். கடைசியில் ஒரு விவிஐபி வரார். கிட்டத்தட்ட விடியற் காலை நேரம் ஆயிடுச்சு. அந்த இளைஞன் அந்த பல்பை கொண்டு வரும்போது தூக்க கலக்கத்தில் கை தவறி அந்த பல்பு கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. உடனே எல்லாரும் அந்த பையனை கண்டபடி திட்டுறாங்க. அழுதுகிட்டே அந்த பையன் உறங்க போய்விட்டான். தாமஸ் ஆல்வா எடிசன் ரொம்ப கஷ்டப்பட்டு மறுபடியும் ஒரு பல்பை உருவாக்கி தயார் செஞ்சிட்டார். காலையில் என்ன செஞ்சாராம், அந்த இளைஞன் எங்கே என்று கேட்டார். எல்லாரும் சொன்னாங்க, அவனையே கூப்பிடுறீங்க, இந்த பல்பை கொண்டு போய் வைக்கணும். ஏங்க ஏற்கனவே ஒரு தடவை கொடுத்து உடச்சிட்டான், அவன் மறுபடியும் அவன் கையிலேயே கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை தான் நீங்கள் தீர்ப்புக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, ஒரு பல்பு உடைந்தால் அதை மறுபடியும் சரி செய்து விடலாம். ஆனால் ஒரு இளைஞனின் மனது உடைந்தால் அதை ஒருபோதும் சரி செய்ய முடியாது என்கிற காரணத்தால் இன்றைய குழந்தைகள் எல்லாம் சிகரங்களை நிச்சயமாக தொட்டு கொண்டிருக்கிறார்கள். வேலூரில் யாஸ்மின் அப்படிங்கிற ஒரு குழந்தை, அவர்களுக்கு நிறைய தடைகள் இருக்கு. அந்த சிரமங்களை தாண்டி தான் அவர்கள் சிகரங்களை தொட வேண்டி இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்றிருக்கிறேன். வேலூர் மாவட்டத்தில் முதல் இடத்திலே வந்த அந்த பெண்ணின் பெயர் யாஸ்மின். அந்த பெண்கிட்ட போய் கேட்டாங்களாம், யாஸ்மின் உங்கள் அப்பா இவ்வளவு மார்க் வாங்கிறதுக்கு நீ என்னம்மா செஞ்ச என்று கேட்ட உடனே அந்த பெண் சொன்னாலாம், ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா ஒரு பால் வியாபாரி, கத்தி கத்தி பால் விற்பார். நான் பள்ளிக்கூடத்தில் வகுப்பறையில் உட்கார்ந்து இருக்கிற போது எங்கள் அப்பா பால்னு கத்திக்கிட்டே அந்த பள்ளிக்கூடத்து வழியாக போவார். அந்த குரல் என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கும். நான் நினைப்பேன், என் வீட்டில் விளக்கு வசதி இல்லை, என் வீட்டிலே படுத்து உறங்குவதற்கு நல்ல பாய் கூட இல்லை. இன்று என்னுடைய அப்பாவினுடைய குரல் கத்தி கத்தி வறண்டு போயிருக்கேன். நான் கத்தி கத்தி படித்து நிச்சயமாக அந்த குரலின் மேல் என் குரல் ஒலிக்கும் வண்ணம் ஒரு நாள் என் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன் என்று சிரமங்களை கடந்துதான் ஒவ்வொரு குழந்தையும் சிகரங்களை தொடுகிறது என்று சொல்லி
வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஓரிரு வார்த்தைகளால் இந்த நிகழ்வை நிறைவு செய்ய இருக்கிறேன். 4 பேர் பேசுகிற போது பிள்ளைகளுடைய ஆரவாரங்களும் கைத்தட்டல்களுமாக நிறைந்திருந்தது. ஒரு பேச்சாளனுக்கு கிடைக்க வேண்டிய பெருமை அதுதான். பெரியவர்களெல்லாம் அமைதியாக ரசித்து உள்வாங்கியதையும் நான் பார்த்து ரசித்தேன். இன்றைய இளைஞர்கள் சிரமங்களை நோக்கி பயணிக்கிறார்களா, சிகரங்களை நோக்கி பயணிக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு அவசியமான கேள்வி. இது ஒன்றை நான் மையப்படுத்த விரும்புகிறேன். பழையகால படிப்பு முறைகளையெல்லாம் கோவை உமா அவர்கள் இங்கே பதிவு செய்திருந்தார்கள். உண்மை, நாங்களெல்லாம் அறியாமையிலிருந்து அறிவை நோக்கி பயணப்பட்டவர்கள். இப்பொழுது இருக்கிற இளைஞர்கள் அறிவிலிருந்து ஆற்றலை நோக்கி பயணப்படுகிறவர்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு வகுப்பறை என்பது லேசான விஷயம் அல்ல. ஒரு வகுப்பறை தான் ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய ஆதாரம். தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வரலாறெல்லாம் விதிவிலக்கு. பெருந்தலைவர் காமராஜருடைய பெருமையெல்லாம் ஒரு விதிவிலக்கு. விதிவிலக்கெல்லாம் பொது விதி ஆகாது. ஆனால் வகுப்பறை என்பது 4 சுவற்றுக்குள் இருக்கிற ஒன்றல்ல. நாளைய நட்சத்திரங்களை உருவாக்குகிற ஒரு அற்புதமான ஆலயத்திற்கு சமம்தான் ஒரு வகுப்பறை என்பது. அதை பல காலங்களாக நிர்வகித்து வருகிற சந்திரசேகரன் ஐயா அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து இன்னும் இதை சிறப்பாக்க வேண்டும். நான் 133 கோவில்களுக்கு கும்பாபிஷேக வர்ணனை பண்ணுவேன். இன்றைக்கும் மகர ஜோதியை வசந்த தொலைக்காட்சியில் வருஷந்தோறும் சொல்கிறவன். திருப்பதி பத்மாவதி தாயாருடைய பிரம்மோற்சவத்தை 10 நாளும் வசந்த டிவியில் பேசுகிறவன். உருவம் தெரியாது, குரல் வரும். அந்த வாயோடு அவர்களை வாழ்த்துகிறேன். ஒரு நல்ல புனிதமான செயலை செய்கிறவரை நாம் வாழ்த்த வேண்டும். வகுப்பறையில் லேசான விஷயம் இல்லையா? நான் ஒரு சின்ன நிகழ்வை பதிவு செய்கிறேன். அண்ணா வாங்க. ஒரு வகுப்பறை நான் கடந்த ஒரு வரலாற்றை நினைவுபடுத்துகிறேன். ஒரு வகுப்பறைக்குள்ளே ஒரு ஆசிரியர் நுழைகிறார். அப்படியே வகுப்பறைக்குள்ளே நுழைகிற போது ஜன்னல் வழியாக ஒரு வாழைப்பழத்தோல் வெளியிலே விழுகிறது. ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு உள்ளே போன ஆசிரியர் 40 பிள்ளைகளையும் பார்த்து கேட்கிறார், யார் போட்டது? யாராவது சொல்லுவானா நான் தான் போட்டேன்னு? வகுப்பறையே நிசப்தமாக இருக்கு. போட்டவன் ரொம்ப தெளிவாக இருக்கான். இன்னும் சொல்ல போனால் அந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்தால் அந்த பிள்ளைகளுடைய ஒற்றுமையை பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய ஒருமைப்பாடே தோற்று போயிடும். அவ்வளோ அமைதியாக இருப்பான். ஆசிரியர் கோவம் வந்துடுது. எல்லாம் பெஞ்ச் மேலே இல்லைங்கன்னார். மலை 39 பேர் ஏறி நின்றுட்டான். ஒருத்த மட்டும் உட்காந்துருந்தான். நான் சொல்கிறத காதில் விடலையா? ஐயா விழுது, நான் ஏன் எந்திரிக்கணும்? செய்யாத தவறுக்கு நான் ஏன் தண்டனையை அனுபவிக்க வேண்டும்? எதிர்த்தா பேசுகிறாய், சத்தியத்தை பேசுகிறேன். ஓ பெரிய சத்தியவானோ? அப்படியானால் போட்டது யார் சொல்? காட்டி கொடுப்பது இந்திய இளைஞனுக்கு ஒரு காலத்திலும் இல்லை. இப்பொழுது மனசாட்சியோடு பேசுகிறேன். கெட் அவுட். பைய தூக்கின்னு வெளியே போட்டான். வாத்தியாரே பயந்தார். பின்னாடியே போனார். யார் வீட்டு பிள்ளையாவதுக்கு தெரியலையே, நம்ம சீட்டு கிஞ்சிட போதுறான்னு பின்னாடியே ஓடி போய் வாடா 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 வாடா, உன் நேர்மையை பாராட்டுகிறேன், உனக்காக அத்தனை பேரையும் மன்னித்து உட்கார வைக்கிறேன். ஆலார் சிடவுன்ட்டார், உட்காந்துட்டான். அந்த பிள்ளைதான் பிற்காலத்தில் லோகமானிய பாலகங்காதர திலகர் என்கிற மிகப்பெரிய சரித்திர புருஷராக வந்தார். சாதாரணமான விஷயம் நினைக்காதீங்க. நீங்க வகுப்பறைய பல தலைவர்களை உருவாக்கிய இடம். ஆனால் இன்னைக்கு அது இருக்க? பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்துருக்கிறோமா? பெற்றோர்களும் கொடுக்கல, பள்ளிக்கூடமும் அவளுக்கு பல வாய்ப்பை கொடுக்கல. நாங்கள் படிக்கிற போது நீதி போதனை வகுப்புன்னு ஒன்று இருந்தது, இப்போ இல்லை. கலைத்திறனை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு வாசல்கள் அதிகமாக இருந்தது, இப்போ இல்லை.
வருத்தத்தோட சொல்கிறேன். ரொம்ப நாங்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்தில் பழைய கால படிப்பு முறை ரொம்ப ஞாபகப்படுத்திட்டாங்க. சார் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சார், 1.25 ரூபா கொடுத்து ஒரு சிலேட்டு வாங்கிறதுக்கு 10 தடவை எங்கள் அம்மா கிட்ட கெஞ்சினேன். அப்பா கிட்ட சொல்லுமா, அப்பாட்ட சொல்லு வாங்கி கொடுமா. 11ஆவது தடவை எங்கள் அப்பா வாங்கி வந்து கொடுத்துட்டு எதையும் எழுதாதுறான்னார். எவ்வளோ அருமையான மனுஷன். அந்த என் அம்மா சொல்லிச்சு, அந்த கிறுக்கு மனுஷன் அப்படி தான் சொல்லி எதா கிறுக்கு கோணலும் மாடலுமாக முட்டையை போட்டு எங்கள் அம்மாட்ட மட்டும் காட்டினா, ஐயோ ஐயோ என் வீட்டுக்காரர் முகத்தை என்னமா வரைஞ்சிக்கிறான்னு செய்து. நான் கேட்குறேன், எல்கேஜி யூகேஜி கிட்ட அந்த பாராட்டு இன்னைக்கு இருக்கா? அந்த குழந்தைகளை கொஞ்சரமா போச்சு ஐயா, குழந்தைகளை கொஞ்சர விளையாட்டே போச்சு. அன்னைக்கு ஒரு சின்ன பொடி பையன் பக்கத்தில் நிற்கிறான், அப்பா ஃபோன் பண்ணுறாரு லேண்ட்லைனில், எதிரில் ஒருத்தர் ஃபோன் அட்டன் பண்ணுறாரு, போயிட்டாரு. இந்த பையன் பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த ஃபோனை மறுபடியும் எடுத்தான், அந்த நம்பரை பார்த்து இவனும் டயல் பண்ணான். அவர் எடுத்தார், பையன் பேசினான், ஹலோ. அவர் ஹலோ, உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா? அவர் இருக்குப்பா. ஓடுதா? ஓடுதுப்பா, ஓடிட போகுது பிடிச்சிக்கோ அப்படின்னா. அவர் டென்ஷன் ஆகி வைடா ஃபோன் என்னார். பையன் ஃபோனை வச்சுட்டான். 5 நிமிஷம் வெயிட் பண்ணான். பையன் மறுபடியும் ரீடயல் பண்ணான். மறுபடியும் அவர் எடுத்தார், உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கான்னா. இவன் தான் தெரிஞ்சுக்கினார். இல்லடான்னாரு. நான் அப்பவே சொன்னேன்ல ஓடிடும் பிடிச்சிக்கோன்னு சொன்னேன்னா இல்லையா? என்ன அழகா டெவலப் பண்றான் பார்த்தீங்களா? படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெரும் செல்வராயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் தொடர்ந்தும் நெய்யுடையடிசில் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை எல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழு நாளேன்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு குழந்தையை படம் பிடித்து காட்டிய பாடல் புறநானூற்றில் பதிவாயிருக்கிறது. அந்த மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்துக்கும் இன்றைக்கு பஞ்சமாய் போய்விட்டது. குழந்தைகளை கொஞ்சமா அன்னைக்கு ஒரு அப்பா பார்க்குறாரு வாசல்ல வந்து, ரெயின்போ 7 வண்ணங்கள் பார்க்குற ரெயின்போ. டே 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 தம்பி ஓடியா ஓடியா ரெயின்போ ரெயின்போன்னார். அந்த பையன் சொன்னான், நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். ஏண்டா பார்த்தே என்னை கூப்பிடக்கூடாது? ஆமாம், அப்போ கூப்பிட்டேன்னா ஸ்பெல்லிங் சொல்கிறான்னு. எதுக்கு எனக்கு தண்டனை இல்லை? அன்றைக்கி ஒரு ஆசிரியர் மாமல்லபுரத்துக்கு 40 பசங்களை கூட்டி போகிறார். பின்னாடி பசங்க வரான். வாத்தியார் சொல்கிறாரு, அங்கே எங்கே வேடிக்கை பார்க்காத என் பின்னாடியே வாங்கடான்றார். மாமல்லபுரம் எதுக்கு போனேன்? நான் என்ன கேட்குறேன், அந்த சுகத்தை இழந்துட்டான் என் பையன். வகுப்பறையில் என்ன ஜாலியாக இருக்குங்க சார், காலனாவுக்கு கம்மரை கட்டு வாங்காந்து நண்பர் 2 பேருக்கு கொடுக்கணுன்றதுக்கு அந்த சட்டையிலேயே வச்சு காக்கா கடி காட்சி இவனுக்கு பாதி அவனுக்கு பாதி கொடுத்துட்டு அந்த வாழ்க்கையின் சுகம் வருமாயா இன்னைக்கு? வருமா இன்னைக்கு? உலகத்தில் கூட பிறந்த தங்கச்சி தட்டில் கூட சாப்பிட மாட்டான், கூட பிறந்த அண்ணன் தட்டில் கூட சாப்பிட மாட்டான். ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு வந்த ஆரோக்கியசாமி அப்துல் காதரும் 6 முகமும் ஒன்றா ஒரே பிளேட்டில் சாப்பிடுவானடா. இந்த வாழ்க்கை இன்னைக்கு இருக்கா? அம்மா கொடுக்கும்போது சொல்லுதா, இது யாருக்கும் கொடுக்காது, நீ மட்டும் தனியாக சாப்பிடுது. போச்சே சார், எல்லா சுகமும் போச்சே சார். ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். என்ன அழகான ஆனந்தமான வாழ்க்கை. பொன்வண்டுக்கு பின்னாடி பறந்து போன வாழ்க்கை எத்தனை நாள்? பட்டாம்பூச்சிக்கு பின்னாடி பறந்து போனது எத்தனை நாள்? கோலி குண்டை காணாமன்னு தேடி தேடி அலைஞ்சது எத்தனை நாள்? ராத்திரி 2 மணிக்கு எழுந்து புத்தகத்தை புரட்டுவேன், 3 மணிக்கு எழுந்து புத்தகத்தை புரட்டுவேன், 5 மணிக்கு எழுந்து புத்தகத்தை புரட்டுவேன். 10 நாள் என் போராட்டத்தை பார்த்துட்டு எங்கள் அம்மா தெருளுகிற பெண்கள்லாம் ஒன்றா கூட்டி மாநாடு போட்டு ஸ்டேட் ஃபஸ்ட் வந்தாலும் வருவான் என் பிள்ளை. எப்போ? 3ஆம் கிளாஸில். எப்படி சொல்கிறேன், நான் 2 மணிக்கு படிக்கிறான், 3 மணிக்கு படிக்கிறான், 5 மணிக்கு. நான் அதுக்கா புத்தகத்தை எடுத்தேன்? நான் வச்சா மயிலருக்கு குட்டி போடுமா தான் நான் பார்த்தேன். அது குட்டியும் போடல, ஒன்று மட்டியும் போடலை. 11ஆவது நான் பார்க்குறேன், குட்டி போட்டுக்குது. அதுவாக குட்டி போட்டுது. என் துன்பம் தாங்காமல் எங்கள் அம்மா கொஞ்சம் புட்டு பக்கத்தில் வச்சுட்டா. இந்த ஆரோக்கியமான சுகம் இன்னைக்கு கிடைக்குமாயா? எல்லாமே தொலைக்காட்சியில் தொலைந்து போய் விட்டது. இல்லை, அன்றைக்கி விளையாடின பிள்ளைங்களை பார்த்தோம், இன்றைக்கி பார்க்குற பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். விளையாடுறத பார்க்குறான் சார் உக்காந்துக்கிட்டு. அன்றைக்கி அவனே நேரடியாக விளையாடினான். எவ்வளவு இன்னும் சொல்லப்பட்டோமா, அறியாமை கூட ஆனந்தமாக இருந்தது. மண்ணடியில் ஒரு கம்பெனியில் குமாஸ்தா வேலைக்கு ஒருத்தன் வேணும்னு பேப்பரில், தினத்தந்தி பேப்பரில் ஒரு வரி கொடுத்துட்டான். குமாஸ்தா வேலைக்கு சுமாராக பட்சவங்க போதுன்னு 20 பேர் வந்துட்டான். 20 பேருக்கு எப்படா தனித்தனியாக கேட்டால் கேள்வி நேரம் அதிகமானு சொல்லி ஒரே ஒரு கேள்வி போர்டில் எழுதி போட்டு ஆன்சர் எழுதுறான். ஆளாளு கால் பேப்பர் கொடுத்து
8x8 எவ்வளோடா எழுதுங்கடான்னா. எவ்வளோ நேரம்னா? அரை மணி நேரம். அரை மணி நேரத்தில் எப்படி எழுதுறதுன்னு கேட்டான் ஒருத்தன். அவ்வளோ பெரிய அறிவெல்லாம் இருந்திருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எழுதுன்னா அவன் எழுதி கொடுத்துட்டு போட்டான். ஒருத்தனுக்கு 3வது நாள் கனவுல வருது, 8x8 64 ஆச்சே, நான் 60 எழுதுனேன், எனக்கு வேலை வராதரா கடவுளே புள்ளியாரப்பா, நான் ஒன்னெல்லாம் வேண்டின்னு போனேன், என் புத்தியில் வரக்கூடாதா அப்படின்லாம் வேண்டின்னு தான். 10:30 மணிக்கு போஸ்ட் மாஸ்டர் அவனுக்கு தான் கொண்டாந்து ஒரு தபாலை கொடுத்தான். மன்னார் கம்பெனிலேருந்து வந்துக்குது. குமாஸ்தா வேலைக்கு உன்னை தேர்வு செய்து விட்டோம், சந்தோஷம் தாங்களை தூக்கின்னு ஓடி போய் மேனேஜர்கிட்ட கொடுத்து வேலையை வாங்கிட்டான். வேலையை வாங்கினேன். அப்புறம் கேட்டான், வருஷம் பூரா உங்ககிட்ட தான் வேலை செய்ய போகிறேன், ஒன்று சந்தேகத்தை கேட்கலாமா? நான் கேள்றேன்னாரு. வந்த 20 பேரில் இருக்கட்டும், நான் 8x8 60 எழுதினேன், எனக்கு எப்படி அந்த வேலை கொடுத்தீங்கன்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னான், வந்த 20 பேரில் நீ தான்டா நியரஸ்ட் ஆன்சரு, மற்றவன்லாம் 40 எழுதலாம், நீ ஒரு ஆள் தான் 60 கிட்ட வந்த. உன்னை 2 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து உன்னை 64 வர்ற வரைக்கும் உன்னை தயார் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி தான் போட்டான்னா. இப்படி ஒரு காலம் இருந்ததையா. பாரதியார் தெருவுக்கு வர, வீதிக்கு வரார், கடை வீதிக்கு. ஒருத்தன் கேட்குறான், ஒரு பையில் வச்சுக்கிட்டு எதிரில் இருக்கிறவன, இதில் இருக்கிறது எத்தனை முட்டைன்னு சொல்லிட்டேன்னா இதில் இருக்கிற 10 உனக்கே கொடுக்குறேன்னா. அவனும் ரொம்ப நேரமாக யோசனை பண்ணிவிட்டு வழியை போகிறவனை திடீர்னு கேட்டால் எப்படி சொல்கிறதுன்னா, நெஞ்சு பொறுக்கதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டால் அஞ்சு சாவார், இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனையிலே, அஞ்சுதலை பாம்பென்பான் அப்பன் மகன் ஆறுதலை என்று சொல்லிவிட்டால் நெஞ்சம் பிரிந்திருப்பார், நெடுநாள் பகைத்திருப்பார், ஐயோகோ நான் என்ன செய்வேன்னு அழுதார். அது கூட ஒரு காலத்தில் சுகமாக இருந்தது. இன்னைக்கு எல்லா சுகமும் போச்சியா பிள்ளைகளுக்கு. பாவம் இல்லை, பாவமாக இருக்குது. தூக்கத்துலேருந்து வர எங்கள் அம்மாவை புரிஞ்சிக்க முடியலடான்றான் பையன். என்னடா சொல்கிறேன்னு. சாயந்தரமாக என்னை தூக்கமே வரலடா, இழுத்து பிடிச்சி தூங்குடான்னு போத்திட்டு குத்து அடிக்குது. என்ன காலையில் நல்லா தூக்கம் வருதுடா, எந்திரான்னு. நான் என்னையா இப்போ எங்கள் அம்மாவே புரிஞ்சிக்க முடியல. அதை விட பிரில்லியண்ட்டாங்கிறான். இப்போ போர்வையிலுக்குள்ளே அவன் இருக்கிறானா, அவனுக்குள்ளே போர்வைக்கு தான் தெரியல. உன் அம்மா எழுப்புது, டே ராஜா எந்திரா, ஸ்கூலுக்கு போகணுண்டா, எந்திரா, போமா இன்னும் கொஞ்சம் நேரம் ப்ளீஸ்மா, 5 நிமிஷம் இருந்தம்மா, 5 நிமிஷம்மா ப்ளீஸ்மா, நீ தான் நல்லம்மா இல்லை, 5 நிமிஷம்மா ப்ளீஸ்மா, எந்திரா, அங்கே வந்து பிரச்சனை ஆகிடு போகுது. என்னம்மா நீ? அப்புறம் இல்லைம்மா, டேய் சூரியன் எத்தனை மணிக்கு எழுந்தது தெரியுமா? அவன் போருக்குள்ளே சொல்கிறான். அது எத்தனை மணிக்கு படுத்தது தெரியுமா? 6 மணிக்கு படுத்தது, 6 மணிக்கு எழுந்தது. நான் எத்தனை ராத்திரி 10 மணிக்கு படுத்தணுமா, நான் எத்தனை மணிக்கு எழுப்பணும் நீயே கணக்கு போட்டுக்குமான்றான். என்னென்ன பிள்ளைகள் அத்தனை சுகத்தையும் எழுந்துட்டான் ஐயா, எத்தனை சுகத்தையும் எழுந்துட்டான். இல்லை, அவனுக்கு தெரிஞ்சது யூனிஃபார்மு, ஐடி கார்டு, புக்கு, பேக்கு. இல்லை, ஒரு திருடம் கொண்டு ராத்திரி வீட்டுக்குள்ளே பூந்து ராத்திரி 1:30 மணிக்கு பாத்திரம் மண்டலம் ஒரு 3 மூட்டை கட்டான். அம்மா தூங்குறா, அப்பா தூங்குறா, தாத்தா தூங்குறா, பாட்டி தூங்குறான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் மதுட்டு மூஷங்குது. 3 மூட்டையை தூக்க பண்ண மாட்டேன், இங்கே பா எல்லாரும் எழுப்பிடுவேன், என் ஸ்கூல் பேங்கை சேர்த்து தூக்கிப்போ. ஏன்னா அவனுக்கு பிரச்சனையே அதுதான். அவ்வளவு சுகங்கள் போய்விட்டது பிள்ளைகளுக்கு. பெற்றோர்களுக்கும் அந்த கொஞ்சம் கிட்ட மகிழ்ச்சி போச்சு. சிரமந்தான். ஆனாலும் கூட கேட்குற கேள்வி என்ன, சிரமத்தை நோக்கியா சிகரங்களை நோக்கியா? நான் 2-3 செய்தி சொல்லி நான் முடிச்சிடுறேன். எப்பயுமே சிரமத்தை சந்திக்காதவன் சிகரத்தை தொட முடியவே முடியாது. மேதக அப்துல் கலாமை பற்றியெல்லாம் பேசினாங்க. அவர் என்ன நேரம் வந்துட்டாரா? எவ்வளவு சிரமத்தைப்பட்டார் தெரியுமா? யார் சிரமப்படாமல் சிகரத்தை தொட்டதே இல்லை. நான் இன்னொன்று சொல்லி வைக்கிறேன் பிள்ளைகளுக்கு, சவால்களை சந்தர்ப்பங்களாக ஆக்கிக் கொள்கிறவன் தான் சாதனையாளனாக வருவான். சவால்களை சங்கடங்களாக நினைப்பவன் ஒருபோதும் சிகரத்தை நோக்கி வர முடியாது. அது ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினைக்கணும், அது மட்டுமல்ல, உங்களுக்கு உள்ளே உன்னை தேட வேண்டும். நான் 2-3 நிகழ்வுகளை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அண்மையிலே ஒரு அழகான ஒரு செய்தி நீங்கள் ஊடகத்திலையும் பார்த்துருக்கலாம், பேப்பர்லேயும் படிச்சிருக்கலாம். செங்கல்பட்டில் 7th டேன்னு ஒரு பள்ளிக்கூடம். அந்த 7th டேன்னு ஒரு பள்ளிக்கூடத்தில் 9ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையனுக்கு இன்றைய பாரத பிரதமர் மேதகு நரேந்திர மோடி அவர்கள் அந்த பையனை டெல்லிக்கு அழைத்து பத்மஸ்ரீ விருது கொடுத்து பாராட்டி அனுப்பியிருக்கிறார். அவன் என்ன பண்ணான்? வேற ஒன்றும் பண்ணலைங்க. அவன் செஞ்ச ஒன்றே ஒரு 6-7 வரி தன்னுடைய சிந்தனையை இமெயிலில் பதிவு செய்து
தினம் ஸ்கூலுக்கு போவான். போயிட்டு சாயந்தரம் வரும்போது பெட்டிக்கடையிலையும் ஹோட்டலிலையும் வேலை செய்கிற தன் வயது ஒத்த சிறிய பிள்ளைகளை பார்த்து பதறி போய் தாயிடத்தில் கேட்பான், அம்மா ஏன் அந்த பிள்ளைகள் படிக்கவில்லை, ஏன் அந்த பிள்ளைகள் படிக்கவில்லை என்று கேட்டபோது, அந்த பிள்ளைகள் சம்பாதித்தால்தான் குடும்பம் இயங்கும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது, அதனால் அவர்கள் படிக்க முடியவில்லை என்ற வருத்தமான செய்தியை கேட்ட அந்த பிள்ளை சமாதானப்படுத்திக் கொள்ளவில்லை, அமைதி அடையவில்லை. ஏன் 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 என்று தனக்குள் உறங்காமல் மேதகு அப்துல் கலாம் சொன்னது போல ஒரு கனவை நோக்கி பயணப்பட்டான். அந்த கனவிலே ஒரு வெளிச்சம் வந்தது. அதை சிந்தனையாக வடித்தான். இந்திய தேசத்தில் படித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாணவனும் மாதந்தோறும் ஒரே ரூபாயை நன்கொடையாக அளித்தால் வருடத்திற்கு 800 கோடி ரூபாய் திரள்கிறது. இந்த 800 கோடி ரூபாய்க்கும் ஒரு வாரியத்தை மத்திய அரசாங்கம் அமைத்து என்னை போல் படிக்க முடியாமல் பாதிக்கப்பட்ட இப்படிப்பட்ட சிறிய பிள்ளைகளுக்கு அவர்களை பட்டியலெடுத்து அவர்களுக்கு உதவி செய்யலாம் அல்லவா என்ற ஒரு ஆலோசனையை இமெயிலிலே பதிவு செய்து அனுப்பினான். பாரத பிரதமர் படித்து பார்த்து அந்த பையனுடைய பெயர் ஃபசல் ரஹ்மான் என்கிற பெயரை பார்த்து மகிழ்ந்து அந்த பையன் எழுதிய ஆலோசனையை பாராளுமன்றத்தில் சட்டமாக்கினார். அந்த பையனையும் அழைத்து பத்மஸ்ரீ விருது கொடுத்து பாராட்டினார். என்றால் புத்தகத்தையும் தேட வையுங்கள், அவன் புத்திக்குள் என்ன இருக்கிறது என்று தேடுவதற்கு வாய்ப்பு தர வேண்டும். அப்பொழுதுதான் இது வல்லரசாக மட்டும் ஆனால் பத்தாது, இது நல்லரசாகவும் மாற வேண்டும். ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய மகள் அன்னை இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதுகிறார். மகளே, அந்த கடிதமே உலக வரலாறு பெரிய சிறப்புக்குரியது. அந்த கடிதத்தில் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். அருமை மகளே, நீ எப்படி எதிர்காலத்தை கையாள வேண்டும் தெரியுமா? 2 பாதைகள் இருக்கும் எப்பொழுதுமே பயணத்திற்கு. ஒன்று பல பேர் பயணித்த நல்ல பாதை, இன்னொன்று சில பேர் மட்டும் பயணித்த கரடுமுரடான பாதை. நீ பல பேர் பயணம் செய்த நல்ல பாதையை, ஒழுங்கான பாதையை தேர்வு செய்வதை விட கரடுமுரடான பாதையை நீ தேர்வு செய்தால்தான் நீ சிகரத்தை தொட முடியும். உன் சிந்தனை வளர்த்துக் கொள்வதற்குரிய வாய்ப்பை நீயே உருவாக்கிக் கொள்ள முடியும் என்று அந்த கடித செய்தி சாதாரண ஒற்றை வரியாக இருந்தாலும் கூட இன்றைக்கு சென்னையிலே அசோக் நகரிலே ஜவஹர் வித்யாலயா மெட்ரிக் பள்ளியிலே படித்த ஒரு பிள்ளைக்கு தமிழ்நாட்டில் எந்த பொறியியல் கல்லூரியிலும் இடம் கிடைக்காத நிலையில் அடுத்த மாநிலத்திலே படித்த இன்றைக்கு கூகுள் நிறுவனத்தின் தலைவனாக சுந்தர் பிச்சை என்ற தமிழன் தலைமை தாங்கி இருக்கிறான் என்றால், இஸ்ரோவினுடைய தலைவராக நாகர்கோயில் மண்ணை சார்ந்த சிவன் தலைமையேற்றிருக்கிறார் என்றால், உலக நாடுகள் அனைத்திலுமே நம்முடைய இளைஞர்கள், இந்திய தேசத்து இளைஞர்கள் வல்லமை பெற்றவர்களாக திகழ்ந்து வருவதை நான் நேரிலே கண்கூடாக பார்த்தவன் என்ற பெருமிதத்தோடு ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சிரமங்கள் தான் ஒரு மனிதனை செம்மைப்படுத்தும். ஏனென்றால் அடுத்த வேளைக்கு சாப்பாட்டை கூட கடலில் பிடித்த வருகிற மீனை கொண்டு விற்பனை செய்து அதன் மூலமாக பெற்ற அரிசியில்தான் உணவு கிடைக்கும் என்கிற ஒரு நிலை தன் குடும்பத்தில் இருந்தாலும் 4 மணிக்கெல்லாம் எழுந்து தினத்தந்தி பேப்பரை சைக்கிளில் கட்டிக்கொண்டு வீட்டுக்கு வீடு பேப்பரை போட்டு படித்த அந்த மகானை நாட்டுக்கு நாடு பேப்பரில் போடுகிற அளவுக்கு தன்னை உயர்த்தி கொண்டார் மேதகு அப்துல் கலாம் என்கிற மிகப்பெரிய வரலாற்று நாயகன் என்றால், அந்த மாபெரும் வல்லவரை போல வல்லவர் மட்டுமல்ல, நீ நல்லவனாகவும் வர வேண்டும். அதுதான் சிகரத்தை தொட்டதாக நான் கருதுகிறவன். உன்னை பெற்றெடுத்த, ஏனென்றால் நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், உன்னை உருவம் தந்தவர் உன் தாய், உருவத்துக்கு உதவியவர் தந்தை. மாதாவையும் பிதாவையும் வாழ்நாள் முழுவதும் மறக்காதே. காரணம், அறிவை நோக்கி பயணப்படுபவன் தந்தை, அடிவயிறை நோக்கி பயணப்படுவள் அன்னை. இந்த 2 பேரும் உன் கண்களாக கடைசி வரைக்கும் இருந்தால்தான்
நீ நல்ல மனிதன் என்ற பெயரோடு வலம் வருவாய். ஆகையினால் என் அருமை குழந்தைகளே, அதனால்தான் ஒரு பொன்மொழி நம் மண்ணில் உண்டு. மாதா, அடுத்தது பிதா, அடுத்தது குரு. அந்த குருதான் உருவம் தந்த அந்த பிள்ளையை உருவமல்லாத கடவுளோடு இணைக்கிற மிகப்பெரிய சிறப்பை செய்கிறவர்கள். வாழ்நாளில் இவர்களை மறக்காதே. அப்பொழுது நீ சிகரத்தின் உச்சியில் மற்றவர்களால் தொழத்தக்கவனாக மேதகு அப்துல் கலாமை போல் நிற்பாய் என்பதை சொல்லி, நீ வல்லவனாக வர வேண்டும் என்றால் சிரமங்களை நோக்கித்தான் பயணப்பட வேண்டும். சிரமங்களுடைய முழுமையான முடிவு என்னவென்றால், சிகரம் என்ற ஒன்று என்றால் நேராக சிகரத்தில் அடுத்தவர்கள் ஏற்றிவிட்டால் உலகம் அவனை பாராட்டாது. ஒருவேளை உறவுகள் மட்டும் பாராட்டலாம். நீயாக பல கஷ்டப்பட்டு சிகரத்தை தொட்டால் உலகமே உன்னை பாராட்டும் என்றால், உறவுகள் பாராட்டுவதை விட உலகம் பாராட்டுகிற அளவுக்கு நீ வர வேண்டும் என்றால் சிரமங்களை சந்தித்தே ஆக வேண்டும். சந்தோஷமாக அதை சந்தி. நீ வல்லவனாக நல்லவனாக உயர்வாய். நோக்கம் சிகரத்தை தொடுவதுதான். இன்றைய இளைஞர்கள் ஊடகங்களின் தாக்கம் இவ்வளவு இருந்தாலும் தங்களுடைய உயர்வை எதுவும் தடை செய்ய முடியாது என்று உடைத்தெறிந்து பயணிக்கிறார்கள் என்றால், இன்றைய இளைஞர்கள் சிகரத்தை நோக்கித்தான் பயணிக்கிறார்கள் என்ற தீர்ப்பை அளித்து, இந்த நல்ல வாய்ப்புக்கு, அந்த தீர்ப்புக்கு இந்த பள்ளியே ஒரு சாட்சியாக இருக்கிறது என்பதையும் சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வணக்கம்.